நம்ம மல்லிஷிகலா இவர் தெரியாதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. இவர் 90s காலகட்டத்தில் இவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு நடிகையாக இருந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி ரசிகர்களும் இருந்திருக்காங்க. இவர் அவரோட அம்மாவோட வழியில தான் இவர் வந்திருக்காரு. அவங்க அம்மா மாதிரியே பல இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களோட தனியாக இருந்திருக்காரு. சில படங்களுக்காக தயாரிப்பாளர்களோட தங்கவே ரெடியாக இருந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கணுங்கிற வெறியில் இவர் இந்த படத்தில் நடித்தாரா என்னன்னு தெரில. பல கவர்ச்சி படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. அது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கவர்ச்சி படங்களின் முதல் இடத்துல இவர் தான் இருக்கார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புவனேஸ்வரி. பூனைக்கண் புவனேஸ்வரின்னு சொன்னால் எல்லாருக்குமே இவர் தெரியும். இவரும் அந்த காலகட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான நடிகையாக இருந்திருக்காங்க. ஆனால் இவருக்கு பட வாய்ப்பு இல்லாதனால அந்த மாதிரியான படத்தில் நடிச்சிருக்காரு. அப்புறம் இவர் அழகிகளை வச்சு அந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுத்தியிருக்காரு. இதனால் இவரோட பேரை இவரே கெடுத்துக்கிட்டாரு சினிமாவில் இருந்து. அதுக்கப்புறம் இவருக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு படமுமே கிடைச்சது கிடையாது. அதனாலே இவர் சினிமாவை விட்டு விலகிட்டார்னே சொல்லலாம். அடுத்ததாக நடிகை ஷர்மிளி. இவர் காவலன் படத்தில் வடிவேலுவே ஒரு ஏத்துவார். அந்த சீன் மக்களிடத்தில் மிகவும் பிரபலமாகி இவர் எந்த ஒரு கசமுசா செயலிலும் சிக்கி மாட்டவில்லை. ஆனால் சில கவர்ச்சி படங்களில் மட்டும் நடித்துள்ளார். மக்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.